வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈழத் தமிழர்களுக்கு ஆபத்தாகும் வட்டுவாக்கல் பாலம். ஓவா வெல்லச பல்கலைக்கழக மாணவர் குழுக்களுக்கு இடையே மோதல். மடிக்களப்பில் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னலூடாக வீசிய மாணவி கைது. கிழக்கிழங்கையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. 4 மாதங்களுக்கு பிறகு ஹிஸ்புல்லா தலைவரின் இறுதிச் சடங்குகள். சுற்றுலாத்துறையில் பாரிய மாற்றம் கண்டுள்ள முக்கிய நாடு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தினை புனரமைப்பது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்தவுள்ளது என அரசறிவியல் ஆசான் மு. திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் ஈழத் தமிழர்கள் உள்ளிட்ட பலர் நெகிழும் அளவுக்கு தமிழ் மக்களுக்கான சில முக்கிய திட்டங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்திருந்தார். அவற்றில் ஒன்றாகவே ஈழத் தமிழர்களின் இறுதி இனவழிப்பின் ஒரு அடையாளமாக திகழ்ந்து வரும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தினை புனரமைப்பது தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை முன்மொழிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓவா வெல்லச பல்கலைக்கழக மாணவர் குழுக்களுக்கு இடையே இடம்பெற்றுள்ள மோதலில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் வருடங்களில் கல்வி பயிலும் 2 குழுக்களுக்கு இடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்ப பீடத்தின் மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள தகராறை தீர்க்க சென்றபோது அதே பீடத்தின் இறுதியாண்டு மாணவர்கள் குழு தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை காயமடைந்த மாணவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மடிக்களப்பில் வைத்தியசாலையில் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னலில் இருந்து குழந்தையை வீசி எறிந்த மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இன்று மலசல கூடத்தில் குழந்தையை பெற்ற மாணவி ஒருவர் ஜன்னலிலிருந்து குழந்தையை வீசி எறிந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த மாணவி தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தெகியத்தக்கண்டிய பகுதியில் உள்ள தனியார் பண்ணையொன்றில் இடம்பெற்றுள்ள துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தெகியத்தக்கண்டிய மூவப்பெட்டி கேவல ஸ்ரீலங்கா பந்தனாக்கல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வீரக்கட்டிய எதிரம் தெனிய கிராவள்ள பகுதியைச் சேர்ந்து 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாகவும் காயமடைந்த நபர் தெகியத்தக்கண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளதாகவும் தெகியத்தக்கண்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தெகியத்தக்கண்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்குகள் அவர் உயிரிழந்த 4 மாதங்களுக்கு பிறகு நடைபெறுகின்றன. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்துவதற்கு எதிராக ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனான் எல்லையிலிருந்து எதிர் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் லெபனான் நகரங்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கடந்த வருடம் செப்டம்பர் 27 அன்று ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் உயிரிழந்து 4 மாதங்களுக்கு பிறகு இன்று அவருக்குரிய இறுதி சடங்குகள் நடைபெறுகின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பின் நிர்வாகக் குழுவின் துணைத் தலைவர் ஷேக் அலி தாமோஜ் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளுமாறு மக்களை வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுவிட்சர்லாந்திற்கு சுற்றுலா செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்திற்கு இணையாக சுற்றுலா பயணிகளின் வருகை மீண்டும் திரும்பியுள்ளதால் சுவிஸ் சுற்றுலா அலுவலுக்கு மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2024 ஆண்டில் சுவிட்சர்லாந்திற்கு வருகை புரிந்து அங்குள்ள சுற்றுலா விடுதிகளில் ஒரு இரவாவது தங்கிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 43 மில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியர்களுக்கு அடுத்தபடியாக சுவிட்சர்லாந்திற்கு அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா செல்பவர்கள் அமெரிக்கர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு 2023 ஆண்டை ஒப்பிடும்போது அவர்களின் எண்ணிக்கை 14% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரித்தானியா, சீனா மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து சுற்றுலா வருவோரின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது. SS Brothers Trends Grand Opening and Mega Sale
கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS பிரதர்ஸ் ட்ரெண்ட்ஸ்.